விக்னேஸ்வராய நமக. மம குலதெய்வதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடர் முத்துசாமி இனிய அன்பு வணக்கங்கள். நேர்மை, தெளிவான மனம், சிறிது சஞ்சலப்பட்ட வாழ்க்கை அல்லது அதற்கான ஒரு அறிகுறியான இருக்கக்கூடிய நிலைகள், இதையெல்லாம் சமாளித்து எழக்கூடிய ஆற்றல் படைத்த மிதுனராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் பங்குனி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். மிதுனராசி அன்பர்களே, பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகுது. எதனால அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, முதல்ல ஒரு கிரகம் நல்ல இடத்துல இருந்தால் பலன்களும் நன்றாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை எப்படி பாக்குறப்ப, உங்கள் ராசிநாதனாகிய புத பகவான் பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்க காரணத்தினால எல்லா பாக்கியமும் உங்களுக்கு கிடைத்தே தீர வேண்டும் என்றது கிரகத்தின் அமைப்பு. அதன்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு, வெளிமாநிலம், தூர்தேச பயணம் அல்லது வெளியாட்களோடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு, நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகிறது. உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து இந்த மாசம் பாத்தீங்கன்னா முதல்ல 18ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பார். அவரோடு சேர்ந்து ராகு பகவானும் அமர்ந்திருப்பார். இந்த செவ்வாய் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய கிரகம். அதனால என்ன செய்யுங்கன்னா, ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த முதல் 15 நாட்களும் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த கடன் வாங்குறது அல்லது தேவையில்லாத பிரச்சனைகள், இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து ராகு பாத்தீங்கன்னா, ராகுவை போல் கொடுப்பாரில்லை கெடுப்பாரில்லை, அவர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர் அமர்ந்த இடம் அந்த மாதிரிதான் உங்களுக்கு பாக்கியத்துல யோகமும் இருக்கு. சனி பகவானை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்காரு, தர்ம கர்மாதிபதி யோகத்தோட அவர் அமர்ந்திருக்கிறார். அதனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி சுக்கிர பகவான், அவர் உச்ச ராசியில அமர்ந்திருக்கின்றார். அவரோட சேர்ந்து சூரிய பகவான், முயற்சிக்குரிய சூரிய பகவான் அமர்ந்திருக்கின்றார், சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். இந்த 2 கிரகமும் தான் உங்களுக்கு இந்த மாதம் பலன்களை தரப்போகிறது. ஏன்னா கிரகங்கள் நன்றாக இருந்தால் லாபங்கள் நன்றாக கிடைக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தைரியமா செய்யுங்க. வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகளாக சரி, அல்லது நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் சரி, அது எல்லாமே இந்த மாதம் முழுவதுமே கை கொடுத்து உதவும். உடல்நிலையில மட்டும் தயவு செய்து கொஞ்சம் கவனமா இருக்க. என்ன தேவையில்லாத அலைச்சல், மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க. மற்றபடி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு லாபம், யோகம், தனஸ்தானம் இவை எல்லாமே யோகமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதி யாரு? சனி பகவானும் சுக்கிர பகவானும். இந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா இணைஞ்சு பஞ்சமாதிபதி சுக்கிரன் உச்சத்துல அமர்ந்து 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். பதவி யோகம்னு சொல்லுவோம். அப்ப முதல் லாபம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, எந்தெந்த தொழில் செய்றீங்களோ அந்த தொழிலில் புதிய மாற்றங்கள் செய்ய வேண்டும் முடிவு பண்ணாலும் சரி, அல்லது தொழில அபிவிருத்தி செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணாலும் சரி, அல்லது மதிப்பு மரியாதையை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் இவை அனைத்துமே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சேர கிடைக்க போகிறது என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. 2வது, அரசாங்கத்தோட உதவியை எதிர்பார்த்திருக்கவங்களுக்கெல்லாம் அரசாங்க உதவி கிடைக்கும். 2 மாணவர்களை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, அரசு தேர்வு எழுதுறாங்க இல்லையா, 10th +2 அடுத்து காலேஜ் எழுதுறாங்க, அது போக நீட் எக்ஸாம் எழுதுறாங்க, QT எக்ஸாம் எழுதுறாங்க, அரசு சார்ந்த பல எக்ஸாம் எழுதிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் நீங்க கண்ணை முடிட்டு எழுதுங்க தம்பி, உங்களுக்கு நல்ல கண்டிப்பாக ரிசல்ட், குட் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா 10லே சூரியன் அமர்ந்திருக்கின்றார், உங்களுக்கு பதவி கொடுத்தே ஆக வேண்டும். அதனால மாணவர்களே முயற்சி செய்யுங்க. அந்த முயற்சி அனைத்துமே உங்களுக்கு காரிய சித்தியாகும். எதனால அப்படின்னா, சனியும் சேர்ந்து அமர்ந்திருக்கனால, சனி தொழில்காரகன், சூரியன் அரசுகாரகன், அரசு துறை சார்ந்த அனைத்துமே சக்சஸ். அந்த அளவுக்கு பெரிய பலம் இந்த மாசத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. 1. அடுத்து பாத்தீங்கன்னா, முக்கியமா காசு, பொன் பொருள் சேர்க்கை தான் வேணும். நான் முதல் சொன்னேன் உங்களுக்கு, உங்க ராசியில பாத்தீங்கன்னா குரு உட்கார்ந்து இருக்கிறார், பதவி யோகத்துக்குரிய குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப இந்த குரு என்ன செய்வார் கேட்டீங்கன்னா, காசு, பணம், பொன்பொருள் சேர்க்கை இதை அனைத்துமே உங்களுக்கு தொழில் ரீதியாக கண்டிப்பாக கொடுத்து விடுவார்.
அடுத்து 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுன்னு சொல்லுவோம். அப்ப மிதுனராசிக்காரர்களுக்கு பொதுவா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கல்யாணம் ஆனவங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க, அல்லது குடும்பத்துல நல்ல விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. இவை அனைத்துமே மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குரு கடாட்சத்தினால் கிடைக்க போகிறது. மாற்றமே இல்லை, சுப யோக பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. அதே மாதிரி பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பஞ்சமாதிபதியாக சுக்கிரன் உச்சத்தில் அமர்ந்திருக்கிறது யோகம். உங்கள் ராசிநாதன் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கிறது யோகம். இது போக இந்த வெளிநாட்டு படிப்புக்கோ அல்லது வேலைக்கோ அது மாதிரி எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கும் சரி, அல்லது பாத்தீங்கன்னா இந்த வீடு வண்டி வாகன யோக சேர்க்கை சொல்ல முடியா, அதை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களும் சரி, அல்லது பங்கு சந்தை ஏற்ற இறக்கத்தோடு சென்று கொண்டே இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த ஏற்ற இறக்கங்கள்லாம் மாறி இன்னும் லாப பலத்தோடு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க எதிர்பார்க்கறது கண்டிப்பா இப்ப உங்களுக்கு சுணக்கமாய் தெரிஞ்சாலுமே இனி வரும் காலகட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது முயற்சிக்குரிய 3ஆம் அதிபதியாகிய சூரிய பகவான் உச்சத்தை நோக்கி போறப்ப நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்களுக்கு பலன்கள் நிச்சயமா தரும். இப்ப பெண்களுக்கு 7ஆம் இடத்ததிபதியாகிய குரு பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அப்ப கணவன் மனைவி உறவை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா கணவர் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வருவார், அல்லது அன்பால் அவரை வெல்லலாம். காதலர் இருவர் கருத்தொருமித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும்னு சொல்ல முடியா, அந்தபடி உங்களுக்கு இந்த மாதம் கணவருடைய துணை நிறைய கிடைக்க போகிறது. கொண்டவன் துணை இருந்தால் கூடை ஏறி கூவலான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குரு என்றால் குழந்தை, குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபம், குழந்தைக்கு உங்களால கிடைக்கக்கூடிய எல்லா லாபங்களும் ஒரு சேர கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் தயவுசெய்து கரெக்டா நீங்க பயன்படுத்துங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு யோக பலன்கள் நிச்சயமா கிடைக்க போகிறது. அதுலயும் முதல் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான் எடுத்துக்கணும். சுக்கிர பகவான் உங்களுக்கு யோகாதிபதி சொன்னேன். அவர் இந்த மாசம் 13ஆம் தேதி மேசராசிக்கு வர்றார், லாபத்துக்கு வர்றார். அப்ப காசு பணம் பொருள் சேர்க்கை லாபத்துல கிடைக்க போதும். அடுத்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய கிரகம் செவ்வாய், அவர் இந்த மாசம் 18ஆம் தேதி பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வர்றார். அப்ப எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தொழில் ரீதியாக அனைத்துமே சரி செய்ய வேண்டும், சரி செய்யப்படும். அதை செய்யறது யாரால முடியும்? உங்களால் முடியும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த சனி செவ்வாயோட பயிற்சி சுப யோகத்தை நிறைய கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால மிதுனராசிக்காரங்களே இந்த மாசத்தை நீங்க எதிர்பார்த்து காத்துருங்க. நீங்க என்னென்ன செய்யலாம் நினைச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் கரெக்டா பிளான் போடுங்க. ஸ்கெட்ச் போட்ட மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக உண்டு. 2.5 வருஷம் பெர்மனண்டா இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 10ல உட்கார்ந்துருக்காரு. பதவி யோகத்தை கொடுக்கறதுக்கும் அதே நேரத்தை பொறுத்தவரைக்கும் ஜீவனஸ்தானத்தை கொடுக்கறதுக்கும் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அதனால அவரை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா என்ன அர்த்தம்? வேற ஒண்ணும் இல்ல, தொழில் நல்லா கிடைக்க போகுது. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கடினமாக உழைங்க. எவ்வளவு உழைப்பு கிடைச்சாலும் அதுக்கேற்ற உங்களுக்கு ஊதியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய முயற்சி வீணாகாமல், அதாவது ஒவ்வொரு துளியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு துளி வேர்வையும் பொன்னாக மாற்றிக்கொண்டீங்கன்னா பின்வரும் காலகட்டங்கள்ல அது பலனுக்கு மேல பலன்கள் அள்ளித்தரும். இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பாக்குறப்ப அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா பங்குனினாலே அம்மன் தெய்வம் தான். அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. எல்லா பலன்களும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக யோக பலன்களோடு வாழ்வதற்கு இனி நல்வாழ்த்துக்கள்.